இந்த வகையறாக்களில் இந்த ஞானிகள், சித்தர்கள், சுவாமிகள், ஆசிரமம் வச்சு நடத்துகிறவங்க, மடாதிபதி எல்லாம் இந்த வரிசையை எடுத்துக்கிட்டாலே, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்புடையவங்களை எடுத்துக்கிட்டால் பலர் பரிகார விஷயங்களில் போகிறாங்க. ஆமாம். சிலர் குறி சொல்வதில் போகிறாங்க. தானே கடவுள்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஆமாம். அவங்கள பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? குறி சொல்வது, பரிகாரம் பார்த்துட்டு தானே கடவுள்ன்றது. இப்போ நான் குறி சொல்கிறேன். ஆனால் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், நான் கடவுள் வந்திருக்குது என் மேலேன்னு சொல்கிறேன். எப்போவுமே கடவுள் என் மேலே வரவே வர, பேய் ஒன்றா என் மேலே வந்துடும். கடவுள் மனித மேலே வராது. கடவுள் ஆட்டம் பாட்டத்தில் கிடையாது. கடவுள் அமைதியில் இருக்குது. அந்த அமைதியை தேடுறவனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியும். ஆரவாரத்திலையும் அமக்களத்தையும் ஆட்டத்திலையும் கடவுள் தாக்கவே முடியாது. ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்த உடனே. அப்போ குறி சொல்வது, பரிகாரம் செய்வதெல்லாம் ஏமாத்தல் சாமி. பகிரங்கமா சொல்லிக்கிறேன். ஷாபாஷ் ஷாபாஷ் ஷாபாஷ். ஃபுல்லா ஏமாத்தல். உன் சாஸ்திரமே பொய் எண்ணிக்கிறேன். அருமை அருமை. ஏன்னா ஒரு மனிதன், இப்போ உங்களை கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 5 பேர். 5 பேர். என்னென்ன போஸ்டிங்கில் இருக்கிறாங்க? எல்லாம் செத்து போயிட்டாங்க. நீங்க மட்டும் ஏங்க இருக்கிறீங்க? தெரியல. இதான் விதி. இதுக்கு பேர் தான் விதின்றது. இறைவன் உங்களை இந்த உலகத்துக்கு இருந்து உங்க செயல்கள் தேவைன்னு வச்சுக்கிறான். என் கூட 8 பேர் பண்றாங்க. யாரும் இல்லை, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். எங்க அண்ணனா இருந்தார், தம்பியும் இருந்தாரு, நான் மட்டுங்கிறேன். ஏன்? எனக்கு சம்சாரம், பொல்ல, பொண்டாட்டி எல்லாம் இருக்குது. அதோட வாழலாம். பென்ஷன் ஒரு 25,000 ரூபாய் வந்து வாழலாம். அது இல்லை வாழ்க்கை. நீ பிறந்ததுக்கு இந்த பூமியில் என்ன அடையாளம்? எதையாவது ஒன்று செய்துட்டு போகணும். இந்த உலகத்தை உன்னால திருத்திட முடியாது. ஒரு 10 பேரை திருத்த முடியாதா? அது போதும். அது போதுமே. அந்த ஒருத்தன் 10 பேரை திருத்துவானே நாளைக்கு நீ உன்னுடைய மறைவுக்கு அப்புறம். அதை தான் நம்ம செய்யறோம். அதனால இந்த சாஸ்திரமே போய் உன் விதி மட்டும்தான் மெய், உன் மதி மட்டும்தான் மெய். விதியும் மதியும் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு. சாஸ்திரமோ சம்பிரதாயமோ சாங்கியமோ கிடையாது. ஷபாஷ் ஷபாஷ். எது உங்களுக்கு விதிக்கப்பட்டது, போன பிறவியில நீங்க என்ன பல நன்மை செய்தீங்க, அதுக்கேற்ற வாழ்வு உங்களுக்கு. போன பிறவியில தீமை செய்தீங்க, அதுக்கேற்ற வாழ்வு இந்த பிறவியில. சிலர் விதி என்கிறார்கள், சிலர் அந்த விதியை இயற்கை என்கிறார்கள். இயற்கையும் விதியும் ஒண்ணுதான். அதுதான் சொல்ல வர்றேன். ஒருத்தர் இறந்துட்டாரு, இயற்கை ஏதிட்டாருங்க அப்படின்றான். ஒருத்தன் சொல்றான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்க. ஒருத்தன் சொல்றான் உயிர் போயிடுச்சு. எல்லாம் ஒரு விஷயம்தான். ஒருத்தர் காலமானார்னு அவனுக்கு ஏத்த மாதிரி, அவன் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, அவன் சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் வந்துன்னுக்குது. தண்ணின்ற ஒரு பொருளை எத்தனை விதமா சொல்றான். அந்த மாதிரி தான் இது எல்லாமே. ஐயா, உலகம் தோன்றி 450 கோடி வருஷங்க. ஜீவராசிகள் தோன்றி 35 லட்சம் வருஷங்க. மனுஷன் தோன்றி 10 லட்சம் வருஷங்க. இந்த 10 லட்சம் வரலாறுலேயே இன்னும் இந்த கடவுள் தேடல், கடவுள் நம்பிக்கைக்கு பெரிய சந்தேகமும் கேள்விக்குறியோட தான் மனித குலம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பேய் வருது அப்படிதான் ஓடுவான். அவன் நம்புறான் பேய. ஆனா கடவுள் வர்றாருன்னா இவன் நம்ப மாட்டான். அது கடவுள் தீமை செய்ய மாட்டாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் நம்புறதே இல்லை. பேய் வந்தா நம்மள கொல்லும் தெரியும், அதனால ஓடுறான் பயந்து. பேய நம்புற அளவுக்கு கடவுளை நம்புறது இல்ல. ஏன்னா கடவுள்ன்றது ஒரு இல்லையே, பேய்ன்றது ஊருக்கு 1000ங்குத. கடவுள் அப்படி 1000 இல்ல. அதனால நீ கடவுள் வர்றாருன்னா போய எனக்கு தெரியும் அப்படின்னுவான். பேய் ஒருத்தர் அப்படியே நான் ஓடுறேங்கன்னு ஓடுவான். ஏன்னா அது மேல அவ்வளோ நம்பிக்கையை உண்டாக்கிக்கணும். ஆனா பேயின்னு ஒண்ணு கிடையாது. பேயின்ற ஒரு பேர் ஏதுங்க? நீ வச்சுக்கின்றதுக்கு நீங்க விதின்னு சொன்னீங்க. விதின்றது வேற, பேயின்றது வேற. விதின்றது வாழ்க்கையினுடைய ஆரம்பம், விதின்றது வாழ்க்கையினுடைய முடிவு. விதியும் வாழ்க்கையும் மனித குலத்தில் ஒரு மனிதன், அது விதி மதி ரெண்டு சேர்ந்துதான் வாழுது. ஒரு மனிதன் எத்தனை தடவை மனிதனாக பிறப்பதற்குரிய வாய்ப்பு உண்டு? இல்ல. இப்போ நம்ம மனிதனா பிறந்துட்டோம், சரி நான் அடுத்த வாட்டி மனிதனா பிறப்பனா அப்படின்னா நிச்சயம் கிடையாது.
அப்ப 7 முறை மனித பிறவி இருக்கு அது இதெல்லாம் சொல்றாங்க. 7 பிறவி, அடுத்த ஜென்மம்ன்றாங்க, போன எல்லாம் ஜென்மம்ன்றாங்க, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிஜம். அத கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க. எல்லாம் நிஜம். இப்போ நம்மளுடைய உடல் அழிஞ்சு போச்சு, ஆன்மா அழியல. இப்போ ஆன்மா தனித்து இயங்கியது முடியாது. அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் தேவை. ஒரு தாயும் தகப்பனும் நாங்கள் புணரல் பண்ணுறோம். அந்த இடத்துல இந்த ஆன்மா போய் கிராஸ் ஆகி அதில் உட்காந்துக்குது, இடம் கட்சிது. அது பூமிக்கு வந்து அதனுடைய இயக்கத்தை செய்யுது. ஆனால் இதில் நன்மை தீமைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு குழந்தை கூணாப்போ இருக்குது, ஒரு குழந்தை குருடாப்போ இருக்குது, ஒரு குழந்தை நொண்டியாப்போ இருக்குது. இது கடவுள் படைப்பே கிடையாது. கடவுளுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. நான் என்ன நன்மைகள் செய்தனோ அதுக்கேற்ற மாதிரி நான் பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்துருவேன். போன பிறப்பில் என்ன நன்மை செய்தனோ அப்போ இந்த பிறப்பில் நான் பெரிய கோடீஸ்வரனுடைய கர்ப்பத்தில் பிறந்துருவேன். அப்போது இந்த பிறப்பில் என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நான் என்னென்ன நினைக்கிறனோ எல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனால் போன பிறப்பில் நீங்கள் என்ன தீமை செய்தீங்க, ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் போய் பிறந்துருவீங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லாத சாகுவீங்க, கால் இருக்காது, இழுத்துக்குன்னு தெரிவிங்க. ஆனால் உணரணும், ஏன் அவன் நல்லாகிறான், நான் ஏன் இப்படி ஆனேன், இங்கே என்ன கடவுள் பண்ணார், கடவுளுக்கு நான் பகையா, அவனா கடவுளுக்கு உறவா? இதை சிந்திச்சான்னா மனுஷனுக்கு புரியும். இதை சிந்திக்கிறதே கிடையாது. அவனை நல்லா இல்லாதவனை பார்த்து நான் போன பிரிவில் செய்த நன்மையினுடைய காரணமாக சுபிட்சமாக வாழ்ந்துன்னுக்கிறேன், அவனை போய் நான் கேலி பண்ணுறது, அவனை போய் நான் கிண்டல் பண்ணுறது. இப்படி பண்ணும்போது இன்னைக்கு உனக்கு அது சுகந்தரும், நாளைய வாழ்வு அவனை விட கொடூரமாயிடும் உனக்கு. அதை சிந்திச்சு வாழணும். அவன் ஒரு உயிர், நீ ஒரு உயிர்ன்றதை நினச்சிட்டீன்னா அவன் ஊனம் மறைஞ்சிடுங்க. ஆனால் நீ ஒரு மனிதன், அவன் ஒரு மனிதன், அவன் ஊனமுற்றவே நீ சுகவாசி நினச்சிட்டீன்னா அங்கே குழப்பம் உண்டாகிடும். மனிதனை மட்டும் பார், மனசு நல்ல மனசை மட்டும் பார், இறைவனை நம்பு. உலகத்தில் நீ வாழற வரைக்கும் அதுக்காக தான் நீ பிறந்ததை. ஏன்னா உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குதுன்றான். எதுவுமே இறைவன்ற ஒரு பொருள் தெரியாது, உனக்கு மட்டும் தெரியும். நீ அதை நம்பு, அதான் உன் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கட்டும். அப்போ உன் வாழ்க்கை போக போக எந்த பொருள்லேருந்து நீ உதயமாகி வந்தையோ அந்த பொருளில் போய் இணையலாம். அது வரைக்கும் நீ இங்கே பிறந்துக்கின்னு தான் இருக்கணும். பார்க்கும்போது தான் அங்கே தவறு நடக்குது. ஆனால் போன ஜென்மமும் உண்டு, இந்த ஜென்மமும் உண்டு. இதுக்கு ஒரு விஞ்ஞானம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு சூரியன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு. ஆனால் உலகம் ஏற்றுக்குச்சு அதை, இல்லையா? உலகத்துக்கு ஒரு சந்திரன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு, அதை ஏற்றுக்குச்சு. காரணம் என்னன்னா அவங்க ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க, அதனால் உலகம் ஏற்றுக்குது. மெஞ்ஞானத்தில் அடையாளம் காட்ட முடியாது. ஆனால் மெஞ்ஞானத்தில் சொல்கிறான் 1000 சூரியன் இருக்குதுறான்றான். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா ஆமாம் ஒரு சூரிய குடும்பம் இருக்குதுன்றான். அப்போது மெஞ்ஞானம் முன்கூட்டியே விஞ்ஞானம் சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லிட்டான், ப்ரூஃப் கிடையாது, அதனால் ஏற்றுக்க முடியாது. எதையுமே நீங்கள் எவ்வளோதான் சத்தியவானாக இருந்தால் கூட, உண்மையை சொன்னால் கூட, நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஆதரவு இருக்கும். நான் பொய் போட்டுட்டு புழுவேன், எனக்கு 50 பேர் ஆதரவு இருக்கும், நான் சொன்னது தான் உண்மையாகும், நீங்கள் சொல்கிறது உண்மையாகாது. விஞ்ஞானம்ன்றது கூட்டு சேர்ந்து சொல்லப்படுறது, மெஞ்ஞானம்ன்றது தனித்து சொல்லப்படுறது, அதுக்கு ஆதரவு கிடைக்காது. ஆனால் உண்மை விஞ்ஞானம்ன்றது மெஞ்ஞான துணியில் கையளவு தான். மெஞ்ஞானம் என்பது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, மெஞ்ஞானத்தின் மூலம் உலகத்துக்கு ஒரு சூரியன் சந்திரன், ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 இன்டிஃபினிட்டி சந்திரன்கள் 1000 போய்கிட்டே இருக்கும். இல்லையே, இதை மெஞ்ஞானம் சொன்னது. ஆமா, அதே மாதிரி மெஞ்ஞானிகள் தான் இந்த பஞ்சாங்கத்தையும் கண்டுபிடிச்சாங்க. நான் முடிச்சிடுறேன். கணக்குகள் இதுகள் எல்லாம் டோட்டல் போட்டு கண்டுபிடிச்சாங்க. அவர்களுடைய அறிவுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. ஆனால் 100 ரூபாய்க்கு சில்லறை என்ன தெரியாதவங்கெல்லாம் இன்னைக்கு பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான் கதை. அதுதான் என்ன ஜோசியத்தை பற்றி கேட்டுருந்தாங்க. நான் சொன்னேன் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே ஜோசியம் சொன்னான். எப்படி ஜோசியம் சொன்னான் அப்படின்னா, நீ எப்போ பிறப்ப, எப்போ சாவ, எப்படி வாழ்வ அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான். காரணம் ஏன்னா அவன் காசுக்காக வந்தவன் இல்லை, அவன் கடவுளுக்காக வந்தவன். அவனுக்கு வேலையே கடவுள் தான். அவன் சொல்கிற வார்த்தை பொய்யாகாது. ஆனால் பிழப்புக்காக நான் வந்துட்டு கணக்கை போட்டு படிச்சுட்டு சொல்லிக்கிட்டு எப்படி மெய்யாகும்?
எனக்கு கூட நிறைய ஜோசியருங்க எதிர்ப்பு தெரிவித்து போனுங்கெல்லாம் பண்ணாங்க. நீ எப்படி சொல்லுவேன்? நான் பொறுப்பண்ண வாப்பா பொறுப்பண்ணு, நான் ஒரு பிச்சைக்காரனை கொடுத்து பணக்காரன் ஆக்கிட்டு போடு அப்படின்னு. யாரும் வாய் திறக்கல. ஏன் சொல்கிறேன்னா, ஜோசியம் கணக்கு எல்லாம் ஆதியில உண்மை, இன்று எல்லாம் பொழப்பு தொழிலாகி போச்சு. இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், பக்தர்கள் போனாங்கன்னா கோவிலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்வாங்க. ஒருத்தர் பெருக்கிட்டு போவாங்க, ஒருத்தர் பூ பறித்து கொட்டிட்டு போவாங்க, ஒருத்தர் வரவங்க பூ கட்டி கொடுத்துட்டு போவாங்க, ஒருத்தர் வரவங்க சாமிக்கு மாலை போடுவாங்க. இப்படி தொண்டுகள் செய்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு தொழிலாகி போச்சு. கோவிலில் சாமான் தொலைக்கல 200 கொடு, பூ கட்டுறேன் 50 ரூபா கொடு, பூ பறிக்கிறேன் 50 ரூபா. இது எங்கே தெய்வம் அங்கே இருக்கும்? அப்போ நீ போனது கோவிலுக்கு தெய்வத்துக்காக போல, காசுக்காக போன. அருமை அருமை. காசுக்காக போகும்போது கடவுள் உன்னை விட்டு விலகி போயிடுவான். உண்மை விலகி போயிடுது. ஏன்னா கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்குது அன்பு. அந்த அன்பு இல்லாம நீ வியாபாரம் ஆக்கும்போது உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைப்பான்னு கடவுள் விலகி போயிடும். உண்மை இல்லாமல் போகுது, சத்தியம் எங்க உண்மை இருக்காங்க? கரெக்ட். அதான் அழகா சொல்லுவாங்க ஐயா, எல்லா தத்துவங்களும், அது முதலீடாக இருக்கட்டும், கம்யூனிச தத்துவமாக இருக்கட்டும், தம்மபதமாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், ஞானிகள் சொன்ன வேதங்களாக இருக்கட்டும், எல்லாம் உண்மையானது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சத்தியம். எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் சத்தியம், உண்மைதான். ஆனாலும் ஒரு விஷயத்தில் ஒரு பார்வை இருக்குது. 4 எஃப்க்குள்ளே இது அடங்கிடும், இந்த உண்மைகளும் சத்தியங்களும். என்ன 4 எஃப்னா, முதலாவது ஃபேக்ட், அது உண்மையாக இருக்கும். ரெண்டாவது அது ஃபிக்ஸடாக மாறிடும், மரபாக. இந்துவாக இருந்தால் காய் வச்சு கட்டிக்கணும், அவங்கள அந்த தாடி வளர்க்கணும், இந்த மாதிரி அந்த அது பிரகாரம். அப்புறம் ஃபேஷன் ஆகிரும். தர்மம் உண்மையெல்லாம் மறந்துட்டு வெறும் ஆடைகள், ஸ்டைல், சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் போலியாக ஒரு ஃபேஷனாக பண்ணிடுவாங்க. அடுத்தது தான் மிச்சம் பயங்கரமானது. ஃபேக்ட், ஃபிக்ஷன், ஃபேன்சி, ஃப்ராட் அங்கே வந்து நின்றோம். டிசைனிங் மாறி போச்சு, மாறிடும். எல்லா தத்துவத்தையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி வர்றவன் பழைய தத்துவத்தை அவன் போலியாகத்தான் இருப்பான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் அதை தான் கேட்டிருப்பேன். பகவத்கீதை இருக்குது, படிக்கிறோம். கடவுள் இருக்குதா? கடவுளை பற்றி இருக்குது, கடவுள் அதில் இல்லை. பைபிள் இருக்குது, போகிற சர்ச்சில் படிக்கிற, கடவுள் இருக்குதாங்க? இல்லை, கடவுளை பற்றி மட்டும்தாங்குது. எல்லா மத போதனையிலையும் கடவுளை பற்றி இருக்குது, கடவுள் அதில் இல்லை. அப்போ கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீ கடவுள் எங்கே இருக்கிறான்னு தேடணும். தேடுனா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். நீ தான் தேடுறதே இல்லையா, அதையே தூக்கி தெரியலையே, அப்புறம் நீ எங்க உண்மையை தெரிஞ்சுக்க போற? இந்த யோகம் சீரான முறையில் செய்துக்கினே வந்தால், முதல் பாடத்திலே உங்கள் காதுங்களில் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சரியான இருட்டு பகுதி, ஒரு நல்ல தோப்பு இருக்கிற இடத்துல போனீங்கன்னா ஒரு வண்டு கிச்சு 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 கிச்சுன்னு கத்தின்னு, அந்த வண்டு சத்தம் முதல் பாடத்திலே வந்துடும். நல்லா பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டு சத்தம் வந்துடும். இந்த சத்தத்தோடவே நீங்கள் பாடம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நாத உபதேசம் வாங்கும்போது 10 சத்தம் வந்துடும். இந்த 10 சத்தத்தில் 9 சத்தத்தை மனுஷன் தாங்கக்கூடிய சத்தம், ஒரு சத்தம் வான் சத்தத்தை தாங்க முடியாது, அது ரொம்ப கடினமானது. ஆனால் ஒரு வாட்டி பயம்படுத்தி அதில் ஒடுங்கி நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் அது பயம் இருக்காது. அதோடு வாழும்போது கடவுள் ஆகிடுவேன். அதுக்கு சொல்கிறான், என்னென்ன சத்தம் வரும் அப்படின்றது. மணிக்கடல், கடலாண்ட போனீங்கன்னா அந்த அலையினுடைய சத்தம் இப்படி உசுன்னு அடிக்குது, அது மாதிரி சத்தம் வரும்டா உனக்கு. யானை கத்தனா பிளர்னா எப்படி இருக்கும் சத்தம், அந்த சத்தம் கேட்கும். வளர் குழல், புல்லாங்குழலுடைய ஓசை கேட்டுக்கினே இருக்கும். மேகம், வானத்தினுடைய இடி எப்படி இடிக்குது, அந்த இடி சத்தம் கேட்கும். நனிவண்டு, அந்த வண்டு சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். தும்பி, அதனுடைய சத்தம் ஒரு ரீங்காரம் கேட்டுக்கினே இருக்கும். வலைபேரிகை, அரசாங்கத்தெல்லாம் பெரிய டம்மாரம் வச்சு அடிப்பான் தெரியுமா, அதனுடைய வலைபேரிகை, அதனுடைய சத்தம் கேட்கும். யாழ் சத்தம் கேட்கும். தனித்தழ நாதங்கள் தாம் இவை 10. இது
தனித்து அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்னொருத்தருக்கு காட்ட முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிறது தான் அது. ஆனால் நீ இன்னொருத்தருக்கு அடையாளம் காட்டும். அதனால் சொல்கிறாரு, இது தனித்தெழு நாதங்கள் தாம் இவை 10ம் பணிந்தவர்க்கு அல்லாது பார்க்க ஒண்ணாது. அனுபவிக்கிற உனக்கு மட்டும்தான் தெரியும், அது அடையாளம் காட்ட முடியாதுடா. அப்படிப்பட்ட சத்தம். இந்த 10 சத்தத்தை நீ அடையும் போது இறைவனோட கலந்துடுவிடா நீ அப்படின்றான் திருமூலர். இதை மாதிரி என்ன சாமி பண்ணுறது? நானும் எத்தையோ சொல்லி பார்க்குறேன். ஒத்தனாவது கரையேறி வந்துடுவான்ட்டு. போன மாதம் ஒருத்தர் வந்ததா, சாமி நான் உங்கள் சிஷியனாகிறேன், இந்த மாதம் ஆளே காணும். இது ஒருத்தர் சிவப்பாக உட்காந்துருந்தார் தெரியுமா, எனக்கு சீடனே இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் உங்கள் சீடன் ஆகிடுவேன், இந்த மாதம் ஆளே காணும். போன மாதத்தோடு சீடனை போட்டார். இது மாதிரி எவ்வளோ இந்த காது கேட்டுருக்கோம், ஆயிரக்கணக்கானவங்க கேட்டிருக்கோம். அதனால் நான் யார் சொன்னாலும் நம்புறதில்லை. இந்த மாதிரி இருக்குது சாமி. ஏன் கையை ஏன் பிடிக்கணும்? உன்னை பிடியா, நான் என்ன பிடிச்சி என்ன புண்ணியம் உனக்கு? நான் என்ன 16 வயசு பொண்ணா என்ன பிடிச்சின்னு அனுபவிக்க போகிறேன்? ஏன்பா உன்னை பிடிச்சிக்கோ உன்னுங்களை பிடிச்சிக்கோன்னு நான் சொல்லிங்கிறேன், என்ன பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அதனால் ஞானம்ன்றது ஒரு பொக்கிஷம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, எல்லா காலத்துலேயும் கிடைக்காது. சில காலத்தில் கிடைக்கும், சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கலன்னா ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காகவே பல மகான்கள் இறைவனே அனுப்பப்படுறோம், இறைவனால் அனுப்பப்படுறோம். மகான்கள் வந்து சாதாரண பிறக்கிறதில்லை. சாதாரண தாய் தகப்பு வயிற்றில் பிறந்து இந்த உலகத்துக்கு என்ன நன்மைகளை சொல்லணுமோ அவ்வளோ நன்மையும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மகானும் வந்து சொல்லிக்கினே இருக்கிறான். ஆனால் எந்த மகான்னு சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்கலன்னா அவன் மகான் என்ன பண்ணுவான்? மூடிட்டு அவன் போடுறான். அதுதான் சொன்னார் வள்ளலார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையேன்னு. நான் சொல்கிறதுக்கு தாண்டா உலகத்துக்கு வந்தேன், ஒருத்தனும் கேட்குற மாதிரி இல்லை, அதனால் மூட்டை கட்டின்னு போகிறேன்டான்ட்டார். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். மக்கள் எவ்வளவோ துன்பத்தைப்படுறான். ஒரு 10% இன்பத்துக்காக ஒவ்வொரு மனுஷனும் 90% துன்பப்படுறான். ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கிட்ட இன்பத்தை அனுபவித்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான். ஆனால் அப்படி செலவு பண்ணி வந்த பெண்ணுக்கிட்ட அவன் சுகமாக இருக்க முடியல, துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த துன்பம் இதெல்லாம் தான் இருக்குது. இதனால் உலக வாழ்க்கை பிரிஞ்சு வாழக்கூடாது, இணைஞ்சு வாழணும். ஆனால் அதை துன்பம் இல்லாத ஆக்கிக்கின்னு வாழணும்னு மனுஷன் நினைக்க மாட்டேன்றான். அதுக்கு எது வழி அதை தேட மாட்டேன்றான். இதுக்கு யார் குரு அதை தேட மாட்டேன்றான். அட போயா தியானம் சொல்லின்னு பண்ணுங்க, நம்ம வாழ வந்தோம், நல்லா வாழ்ந்துட்டு எவ்வளோ நாள் தான் வாழ போகிற? உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிறது இருந்தாலும் உன் வாழ்க்கை. உடல் பலமும் பணபலமும் போச்சுன்னு சொன்னால் உன் வாழ்க்கை நாயை விட கேவலமான. நாயாவது கூட்டு சோறு வைப்பான், நீ போய் கேட்டிங்கன்னா கூட போட மாட்டான். இது எல்லா மனிதனுக்கும் தெரிஞ்சே வாழறான். இதான் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நீ எத்தனை பேருக்கு இப்போ கோடீஸ்வரனா இருந்தீங்கனாலும் ஒரு காலம் உன்னை விட்டு எல்லா கோடியும் விலக போகுது. தெருக்கோடியில் தான் நிற்க போகிறேன். அந்த தெருக்கோடியில் நிற்கிறதுக்கு முன்னே தெரிஞ்ச கடவுளை பிடிச்சிக்கக்கூடாதா? நல்ல கதிக்கு போகக்கூடாதா? நல்ல வழியை பின்பற்றக்கூடாதா? மனிதனுக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாகுது. நானும் 30 வருஷமாக எவ்வளவோ கத்தி பார்க்குறேன், ஏதாவது தேருமானா ஒன்றும் தேர மாட்டேங்குது. இன்னும் நான் எவ்வளோ நாள் கற்றுக்கணும், கற்ற மாட்டேனோ, முடிஞ்சிடுமோ கதைன்னு தெரியாது எனக்கு. இது இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்களாவது பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு வேறு எதுவும் சொல்ல முடியல. ஆத்மான சமயம். என் பேர் திலீப் பாபு, கோத்தமல்லி பக்கத்துலேருந்து குத்தம் பக்கத்துலேருந்து வரேன். சொல்லுங்கள் சாமி. சாமி, இப்போ ஒரு உயிர் வந்து ஒரு மனுஷன் ஆன்மா இறந்துருக்குது. அது இறந்து அது அடுத்த பிறப்பு எடுக்கிறதுக்கு அது முடிவு பண்ணுதா இல்லை இறைவன் முடிவு பண்ணுறாரு? அடுத்த பிறப்பு எடுக்கலாம். இங்கேருந்து வெளியே போனவர் முடிவு பண்ணிப்பார், வாழும்போதே அவர் முடிவு பண்ணிப்பார். இறக்குறது ஆன்மா இல்லை சாமி, இந்த உடம்பு தான் இருக்கு. ஆன்மா இறந்துச்சுன்னு சொன்னால் பிறவி கிடையாது. இறந்ததுன்னா என்ன தான் பருத்துது. இந்த உடல் மட்டும்தான் பிஞ்சாக இருந்து பூவாக இருந்து பிஞ்சாக இருந்து ஒரு நாள் பழுத்து விழுந்து போகுது. இந்த உடம்புக்கு மட்டும்தான். ஆன்மா வந்து பிஞ்சாவும் கிடையாது, பூவாவும் கிடையாது, பழமும் கிடையாது. ஆனால் பழுத்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறவி கிடையாது. எப்படி பழுக்கும்? வயசுக்கு ஒரு இது தெரியுது, கால மாற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஒரு நாள் ஊந்துது, திரும்பி அப்படியே வந்த மாதிரியே போயிடுது. ஆனால் இந்த உடல் போத மனம் எப்படி அது கூட போய் சேரும்? இந்த மனம் எதெல்லாம் பண்ணிச்சோ அதெல்லாம் ஆன்மாவை தொத்திக்கும். மனம் சுத்தமாக இருந்தால் அதுக்கு பிறவி கிடையாது. மனசில் எதெல்லாம் பதிவு பண்ணுதோ, நல்லது கெட்டது பாவ புண்ணியம்
எதெல்லாம் பதிவாகுதோ அதெல்லாம் ஆன்மா சுமந்துன்னு போய் திரும்பவும் இன்னொரு பிறவி எடுத்தே தீரும். பிறவி எடுக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல ஆன்மா ஏற்கனவே சுத்தமான பொருள் தான், அது சுத்தம் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஆனால் நம்ம சுத்தம் பண்ண வேண்டிய பொருள் மனம். வாழும்போதே நான் என்னால் எந்த காரியமும் நடக்க போகிறது இல்லை, நான் எதுக்கும் காரணகர்த்தா இல்லை அப்படின்ற தெளிவோட ஒரு காரியமும் செய்ய செய்ய அந்த காரியத்தினால வரக்கூடிய பாவமோ புண்ணியமோ நல்லதோ கெட்டதோ என்னை வந்து சேராது. ஒரு உயிரை கொன்னா பாவமா புண்ணியமா? பாவம் தான். ஆனால் மகாபாரத போரில் என்ன பண்ணால் அர்ஜுனன் என்ன பண்ணால் பயப்படுறான். தாத்தாகிறாரு, குருவுகிறாரு, மாமங்கிறான், சித்தப்பங்கிறான், பெரியப்பங்கிறான், இவங்க எல்லாரையும் நான் எப்படி கொள்றதுன்னு பயப்படும் போது என்ன பண்ணுறான்? டேய் நீ கொல்லனா நான் கொல்லுவேன்றான். நீ கொல்ல போறேன் நான் கொல்ல போறேன்னா, நீ கொல்ற நீ கொன்னா பாவ புண்ணியம் ஒன்று வந்து சேரும். நான் பெரிய வீரன், என் முன்னாடி யார் நின்னாலும் தெய்வதாட்சியமே இல்லாமல் சாவ வச்சிருவோம். நீ பண்ணனால் தன்முனைப்போட பண்ணால் அந்த பாவமும் புண்ணியமும் உன்னை வந்து சேர்ந்துடும். ஆனால் உன்னை நான் தான் இயக்குறேன், நான் தான் உன்னை கொல்ல சொல்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணோம்? என்னோட வேலைக்காரன் அப்படின்ற பாவனையோட நீ கொன்னா எந்த பாவமும் புண்ணியமும் உன்னை வந்து சேராது. எல்லாமே நான் தான், எல்லாமே என்ன தான் வந்து சேரும். அப்போது பாவ புண்ணியம் இல்லாமல் ஒரு காரியம் செய்யணும், மனம் தூய்மையாக இருக்கணும். மனம் தூய்மையாக இருந்தால் பிறவின்றது இல்லை. அப்போ பிறவியை யாருன்னு தீர்மானிக்கிறது? மனம். அந்த மனசுக்கு அந்த பிறவி தீர்மானிக்கக்கூடிய செயலுக்கு காரணமானது நம்மளுடைய செயல் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது அவங்கவுங்க மனம். இந்த மனசை சுத்தமாயிட்டா பிறவின்றது இல்லை சாமி. அதை சுத்தம் பண்ண தான் இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். சரி போனது போயிடுச்சு, இந்த பிறவிலையாவது நீ சுத்தமாக வந்துடு அப்படின்னு இன்னொரு பிறவி கொடுத்து உன்னை முழிச்சு வாப்பா கோயிலுக்குள்ள அப்படின்னு அனுப்புகிறான். நான் என்ன பண்ணுறேன்? குளிச்சு முடிச்சுட்டு திரும்ப அதிலே தான் போய் வந்துருக்கேன். ஒரு நாள் கோயிலுக்குள்ளே எனக்கு போக தெரியல. அப்போ அடுக்கிலேயே படிஞ்சு அடுக்கிலே வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ மனம் சுத்தமானால் பிறவி நின்றுடும். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம், நான் பிறக்கிறதுக்கு காரணம், நான் இறக்கிறதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் அடிப்படை மனம் மட்டும்தான். வேறு எந்த பொருளும் கிடையாது. வேறு எந்த பொருளுக்கும் அந்த தகுதி கிடையாது. என் பிறவியை தீர்மானிக்கிறது மனம் தான். இறைவனுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இன்னொரு நல்ல வீட்டில் பிறக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல செல்வந்தனாக இருக்கணும், நல்ல பிறவி போகணும், எல்லாத்துக்கும் காரணம் மனம் தான். என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்ய போகிறேன், செயலுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியம் வரப்போகுது, பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி கிடைக்க போகுது. இல்லை சாமி, இப்போது ஒருத்தர் இப்போ கர்ப்பமாக இருக்க சொல்ல அந்த கர்ப்பத்தில் வந்து அந்த மனம் அங்கே போய் புகிறதா இல்லை பிறந்த பிறகு போய் உள்ள இறங்கு? இது கர்ப்பத்தில் இருக்கும்போது அம்மாவோட உயிர் காத்துல வாழுது. அதுக்குன்னு சுயமாக மூச்சு காத்தே இல்லை சாமி. இப்போ அதுக்கு அவங்க சுவாசத்தில் வளருது. இப்போ இந்த ஆன்மா வந்து அந்த உடலை அந்த உயிர் தான் தேர்ந்தெடுக்க போகுதுன்னு அப்பவே உள்ள போகுதா இல்லை பிறந்த? அதை தான் இறைவன் முடிவு பண்ணுறான். ஏன்னா இந்த உயிர் தானாக போய் அதில் போய் பூந்துக்க முடியாது. அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் அந்த கடமையை இறைவன் செய்கிறான். இங்கே செத்து போட்டேன், நான் போய் யார் கர்ப்பமாகறாங்கன்னு போய் பூந்துக்க முடியுமா? நான் பூந்துக்க முடியாது. எனக்கு அந்த சக்தி இல்லை. ஏன்னா வந்ததே தெரியாது எனக்கு. நான் எப்படி போக முடியும்? வந்ததும் தெரியாது, எப்படி போக போகிறோன்னு எனக்கு தெரியாது. அப்போ எதுவுமே எனக்கு சம்மந்தம் இல்லை. இது ரெண்டுத்தையுமே செய்ய போகிறவன் யாருன்னு சொன்னால், உள்ளே வர்றதுக்கு காரணமானவன் எவனோ அவன் தான் வெளியே போகிறதுக்கும் காரணமானவன். இங்கேருந்து வெளியே கொண்டு போனவன் இன்னொரு கருவில் போய் சேர்க்கக்கூடிய சக்தி அவங்ககிட்ட தான் இருக்குது. என்னோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவில் சேர்க்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இறைவன் பண்ணுறான். நானாக அதை பண்ணவே முடியாது. இப்போ இந்த தாய் இந்த வயிற்றுல போய் இந்த ஆன்மா உள்ள போகிறோன்னா அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் ஃபர்ஸ்ட் உயிர் மட்டும்தான், அந்த தாயோட உயிர் மட்டும் தான் இருக்கும். வெளியே வந்து பிறந்த பிறகு தான் அந்த ஆன்மா போய் இணைக்க வைக்கிறது. ஆமாம், அப்போ தான் அதுக்கு சுய உயர்வு வருது. அதுக்கு வரைக்கும் வந்து அவங்களோட தாயோடைய உயிரில் மட்டும்தான் வந்து வளருது. ஆமாம். ஆனால் இப்போ அந்த ஆன்மா வந்து டிசைட் பண்ணி வைக்க இறைவன் தானே டிசைட் பண்ணிக்கிறார், இந்த வீட்டுக்கு தான் பண்ணி போகணும். ஆமாம், அதுதான் காரணம். நீ வாழும்போதே எப்படிலாம் வாழ்ந்தியோ உன் கணக்கு முடிவு எனக்கு தெரியாத வயசு, நம்ம எப்போ போக போகிறேன்னு தெரியாது. ஆனால் நான் எப்போ போக போகிறேன்னு இறைவனுக்கு தெரியும். சரி, இந்த உயிருக்கு நெருங்கிச்சு காலகட்டம், இது இவ்வளோ பண்ணியிருக்குது. அப்போ என்ன பண்ண, இந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டை இறைவன் ரெடி பண்ணுவான். இது இங்கே போகிறதுக்கும் அங்கே உள்ளே போகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். அது வந்து இறைவனால் மட்டும்தான் சாத்தியம். ஆன்மாக்கு அதுக்கு தெரியாது. அதுவாக எதையுமே பண்ணுறது கிடையாது. இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். இதுக்கு சுயம் அறிவு இல்லை. சுய அறிவு இல்லாதனால தான் மனுஷனாக பிறந்து செத்து கிடக்குது, உயிராக பிறந்து செத்து போகுது. இதுக்கு சுய அறிவு வந்துட்டால் பிறவி இல்லை, சாக வேண்டிய அவசியம் இல்லை. சுய அறிவு இல்லாதனால தான் செத்து போகிறோம். அது சுய அறிவு எப்போ ஞானம் அடைஞ்சால் சுய அறிவு வந்து தேர்ந்தெடுக்கும். ஆமாம், ஞானம் அடையணும்.
அது அழிஞ்சா மட்டும்தான் சுய அறிவு ஆமாம், தேர்ந்தெடுக்க உலகத்தை பார்க்கறத நிறுத்திட்டு எப்போ அது தன்னை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தை அது இன்க்ரீஸ் பண்ணுதோ, 1 ஹவர் பாடம் பண்ணிட்டேன் சாமி போதும் சாமின்னு போகாமல் இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு சாயங்காலம் இப்படின்னு மாற்றி மாற்றி தன்னை நோக்கி உட்கார்றதுக்கான நேரத்தை எப்போல்லாம் அந்த மனம் இன்க்ரீஸ் பண்ணுதோ அப்போ உலகத்துக்கு அதுக்குமான தொடர்பு கட்டி நின்று போகுது. திசையை திருப்பினா தான் வழி பிறக்கும். அதுதான் அதுக்கு வழி. உலகத்தை பார்க்குற வரைக்கும் அதுக்கு பாவ புண்ணியம் நிச்சயம். ம். தன்னை நோக்கி இருக்கிற சக்தி அந்த டைமை அது எப்போ இன்க்ரீஸ்லாம் பண்ணுதோ அப்போது உலகத்துக்கும் அதுக்குமான தொடர்பே கட்டாயி போகுது. அதுக்கு பாவ புண்ணியமே கிடையாது. ஏன்னா செயலே அங்கே நடக்க போகிறது கிடையாது. போய் தவத்தில் போய் உட்காந்துட்டேன், மணிக்கணக்காக நான் உட்காந்து பண்ணிக்கிறேன், அங்கே ஏதாவது செயல் நடக்க போதா? ஒண்ணும் தெரியாது. நடக்க போதே கிடையாது. அப்போ எதுவுமே என்னை தொட போகிறதும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறதையும் அழிக்கக்கூடிய அக்னி அங்கே உருவாகினுக்குது. இந்த நெருப்பு ஏதோ இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ பிறவி சேர்த்து வச்சா அந்த பாவ புண்ணியம் எல்லாத்தையும் இந்த உள்ளகிற அக்னி எல்லாத்தையும் அழிச்சிரும். இது அதுக்கு மட்டும்தான். அதை ஏற்றி வைக்கிறதுக்கு தான் ஒரு குரு வேணும். ஏன்னா அந்த குரு கிட்ட மட்டும்தான் அந்த அக்னி இருக்குது, வேற எந்த குருக்கிட்டையும் அந்த அக்னி இல்லை சாமி. இல்லை சாமி, அது ஒன்றா நிச்சயம். அதுதான் நம்ம குருநாதர் பண்ணார். இந்த குருநாதர் வழியில் தான் தொட்டு காட்டி அந்த தீட்சையை கொடுக்கும்போதே தனக்குள்ளே இருக்கிற அந்த அக்னியை உள்ளே ஏற்றி வச்சு இந்த அக்னியை நீ ஊதி 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 அணையாமல் பார்த்துக்கோ. அணையாமல் பார்த்துக்கினா என்ன போகிறோம், இந்த பிரிவில் செஞ்ச கர்மாவெல்லாம் அழியும். அது மட்டும் இல்லைப்பா, இதை நீ நல்லா ஏற்றணும். எத்தனையோ பிறவிகள் செஞ்ச அந்த பாவ புண்ணியம் எல்லாத்தையும் அழிச்சு உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அப்போது பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லாத போயிடும். அந்த அக்னியை தான் ஐயா ஏற்றி வைக்கிறார், குரு ஏற்றி வச்சு. அதை எத்தனை பேர் அணையாமல் பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் மணிக்கணக்காக ஊதினுக்கிறாங்கன்னு தெரியல. ஊதினுக்கிறவங்க அது எரிஞ்சுன்னு இருக்கும், ஊததை நிறுத்தினா அதுவும் குறைச்சிக்கும். புரியுதுங்களா? அதுதான் சாமி. பிறவி வேணான்னா இதை நம்ம பண்ணி ஆகணும். அதுக்கு நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆன்மா இந்த பிறந்தாடிச்சு, அதோடைய பாவத்துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மொத்தம் இந்த இறைவன் கொடுக்குறது தானே அந்த ஆன்மாக்கு. இந்த ஜென்மத்தில் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தீர்த்துட்டு இருக்குன்றது இறைவன் டிசைட் பண்ணுறாரு. அது மனமே எடுத்து கொடுக்குதா அந்த உடலை? பாவமும் புண்ணியமும் மனசு கிட்ட தான் இருக்குது, ஆன்மா கிட்ட இல்லை. இப்போ நான் நல்லா பிறந்திருக்கேன், மொத்தத்தில் கை கால் பிறகு சரியாக தான் பிறகுல, வாயில் காது கேட்கல, இந்த குறைபாடெல்லாம் பிறக்கிறோம். ஆனால் நான் நல்லா பிறந்தேன்னா எனக்கான வழியை வந்து இறைவன் கொடுத்தாதா இல்லை நான் என் ஆன்மா டிசைட் பண்ணி வச்சிருக்கேன்? நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறான் சாமி. அதான் சொல்லுற ஐயா, 3 விதமான பாவங்கள் இருக்குது. நாம் செஞ்ச பாவ புண்ணியம், அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம், முன்னோர்கள் பரம்பரை செஞ்ச பாவ புண்ணியம். ஒரு உடல் ரெடி ஆகும்போது இந்த உடல் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு அந்த உடம்பை ரெடி பண்ணிடுறான் இறைவன். அது யாருக்கிட்டது? அப்பா கிட்டேருந்து வந்துச்சு அந்த உடம்பு. அப்பா கிட்டேருந்து சும்மா வரல, அப்பா வந்து பரம்பரை சொத்தை வச்சுங்கிறாரு அங்கே. ஏன்னா அது தலைமுறையாக வந்தது எல்லாமே அதில் இருக்கு. அப்போ அவரோட தலைமுறை பாவத்தையும் கொடுக்குறாரு, அவர் தான் செஞ்ச அந்த தானம் தர்மம் எல்லாத்தையும் அதில் கொடுத்துட்றாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு உருவத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இது எங்கேருந்து வரும்? ஏன் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அது மேட்சாக தான் இறைவன் பார்க்குறான். ஓ இவரும் அவரும் ரொம்ப மேட்சிங் ஆவாங்களா, கரெக்டாக ஆவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு 2 பேரும் ஒன்று சேர்க்குற வேலை இறைவன் பண்ணுறான். இந்த உடலை எனக்கு திருமணம் பண்றது, இந்த இடத்துல போனா இவன் இந்த துன்பத்தை அனுபவிச்சு தான் வெளியில வரணுன்றதுக்கோசம் முடிவு பண்ணி இறைவன் சேர்த்து வைப்பான். அவன் தான் கூட்டு வைப்பான், அவன் தான் மூட்டு வைப்பான். சரிங்களா? அந்த வேலையை இறைவன் மட்டும் பண்ணுவான், அவனுக்கு தான் அந்த சக்தி இருக்குது. சரிங்களா? அதுதான் சாமி நடக்குது. இந்த பாடத்துல வந்தா மட்டும் தான் இந்த இதுலேருந்து விடுபட்டு வெளியே போக முடியும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. மற்ற எல்லாமே உருவகப்படுத்துது சாமி. மனம் பிரம்மையில தான் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஏன் நினச்சிக்கோ, நீ அதுவாயிட்ட, உனக்கு மேலே அது இருக்குது, உனக்குள்ளே இது இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனையை கிரியேட் பண்ணுறாங்க. கற்பனை எல்லாமே எல்லா விஷயமும் அப்படி. ஏன்னா அதை தான் ரொம்ப ஈஸியாக பிடிக்க முடியும். கற்பனையில் தானே. ஆனால் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, மனசை வளர்க்கறதுக்கோ கற்பனைக்கோ இங்கே வேலை கொடுக்கல, ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு கொடுக்குற. மனமே ஒன்றும் இல்லாமல் போனோம்பான்னு போகும்போது இது கடினமான பாதை. இதில் வந்து நிற்கணும். பாடம் தொடர்ந்து பண்ணுறாங்கனாவே அதுவே பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். எல்லாராலையும் அது நிற்க முடியாது. நிற்கிறாங்கனாவே அவங்களுக்கு இறைவனோட பார்வை பட்டுச்சுன்னு அர்த்தம். அவங்களால மட்டும்தான் இந்த பாடத்தில் நிலையாக நிற்க முடியும், அவங்களால தொடர்ந்து செய்ய முடியும். அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த ஞானம் கண்டிப்பாக கைகூடும். ஒன்று தான் சாமி ஞானம்ன்றது. வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. ஞானம்ன்றதே ஒன்று தான். அவ்வளோதான். அது செயல்படாமல், மனம்ன்றது செயல்படாமல் என்னைக்கு நிற்குதோ அன்றைக்கே நான் பூர்ண ஞானத்தை அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பாடமே தேவை கிடையாது. இது எல்லாம் அதுக்காக தான் பாடம். ஞானத்துக்கோ சமாதிக்கோ முக்திக்கோ இங்கே ஐயா பாடம் கொடுக்கல, மனசை அழிக்கிறதுக்கு தான் பாடம் கொடுத்தாரு. இந்த மனம் அழிஞ்ச உடனே இந்த 3 நிலையும் தானாக தேடி வந்துடும்.
மனம் அணிஞ்சிட்டு அது பிறப்பே கிடையாது. முடிஞ்சு போச்சா? மனன்றோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிறவே கிடையாது. பிறவிக்கு லாக்கி இல்லாத ஆளாயிடுவேன். மனம் வந்து இப்போ ஆன்மாவோட தான் சாமி போய் சேருது. ஆமாம். அப்போ அந்த மனமும் ஆன்மாவும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா சுத்தமாக போனால் தான் சேரும். ம். சுத்தமாக போகலன்னா எண்ணெயும் தண்ணியுமா தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ மனம் வந்து சுத்தமாகிடுச்சு ஆன்மாவோட சேர்ந்துட்டுனாக்கா அடுத்த பிறப்பு கிடையாது. பிறப்பு இல்லை. ஆனால் மனம் வந்து ஓரளவுக்கு 75% நல்லா இருக்கு, ஆன்மா சுத்தமாக இருக்கு. 1% இருந்தாலும் பிறவி நிச்சயம். 70% இல்லை, 1% இருந்தால் கூட அதையும் கழிக்கிறதுக்கு இறைவன் கொடுப்பான் இன்னொரு பிறவி. அதனால தான் மகன்கள் என்ன பண்ணிட்டாங்க, யார் யாரும் நம்பி வந்தவங்க எல்லாருக்குமே நோய் நொடியிலேருந்து அவங்க கஷ்ட நஷ்டத்துலேருந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், அதை கையே வைக்க மாட்டாங்க. ஏன் கை வைக்க மாட்டாங்கன்னா, கை வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, அது மேலே ஆசை வந்தால் தான். இந்த உடம்பு வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை, இதை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்குமே, நடக்க முடியல, கொஞ்சம் இது சரி பண்ணிட்டா நல்லா இருக்குமேனு உடம்பு மேலே கவனம் திரும்பிச்சுன்னா அந்த கவனத்துக்காக இன்னொரு பிறவி இறைவன் கொடுத்துருவான். அப்போ என்ன பண்ண, மகனுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. நம்மளால எல்லாருக்கும் பண்ண முடியும், நம்ம எதுவும் பண்ணிக்கக்கூடாது. பண்ணால் நம்ம உடம்பு மேலேயும் மனசு மேலேயும் ஆசை வந்துச்சு, நம்ம உயிர் மேலே ஆசை வந்துச்சுன்னு அதுக்கும் ஒரு பிறவியை இறைவன் கொடுப்பான். அப்போது இவ்வளவு நாளாக பாடுபட்டு சேர்த்து வச்ச அந்த செல்வம் எல்லாம் கொல்ல போயிடும், போயிடும். அதனால் எவ்வளோ பாடுபட்டாலும் யார் எள்ளி நகையாடினாலும் எனக்கு என்ன போச்சு அப்படின்னு வந்த துன்பத்தை எல்லாம் வாங்கிக்கின்னு அவங்க என்ன பண்ணாலும் அனுபவிச்சாங்க. அந்த ஒரு சின்ன ஆசைப்பட்டு மறுபடியும் பிறப்பெடுத்தாங்க சாமி. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா வரணுமா இல்லை அதே இடத்துல இருந்து அவங்க எங்கே இருந்தாங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கிருந்தா போவாங்க, அங்கேருந்து ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்னொரு பிறவி வரக்கூடாதுன்னு நாங்கள் பாடுபடுறாங்க. எல்லாரும் சோதனை அனுபவிச்ச காரணமே இதுதான், கடைசி பிறகு முடிவு பண்ணிக்கினேன், நீ என்ன ஒன்றாலும் இப்பயே கொடுத்துரு, எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கினாங்க. யாராவது சுமப்பாங்களான்னு எதிர்பார்க்கல அவங்க. அதனால தான் மகன்கள் நிறைய மகன்கள் கடைசி காலத்தில் நோய் நொடியோடவும் ரொம்ப கஷ்டப்பட்டும் சமாதி நிலைக்கு அந்த உயர்ந்த நிலைக்கு ஞானத்தை அடைஞ்சது அதுக்காக தான். ஐயாவே சொல்லியிருக்காரு. ஆமாம். நான் வந்து கஷ்டப்பட்டு, ஏன்னா இந்த உடல்ன்றது பாவ புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சேத்திரம், ஒரு வாகனம், இது வச்சு தான் நான் அனுபவிக்க முடியும். அப்போ இதில் அடி விழ 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 என்னோட பாவ புண்ணியெல்லாம் குறைஞ்சிக்கினே வருது. இதில் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ துன்பப்படுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு விடுதலை தான், விடுதலை தான். ஆனால் ஈஸியாக போனாக்கா அது இன்னும் மேலே மேலே துன்பம் தான். ஆமாம், ஈஸியாக எப்படி போக முடியும், வந்ததை வாங்கி கட்டி தானே ஆகணும். அதை ஏற்றுக்கிற பாவனை தான் சார் முக்கியம், ஏற்றுக்கிற பாவனை தான் முக்கியம். இல்லை சாமி, இப்போ நான் ஒரு செயலை ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இப்போ உங்களை நான் நாடி வரேன்னாக்கா என் நன்மகன் என் நல்ல நேரம் வந்துடுறேன், வர முடியாத சூழ்நிலை தடுத்து நிறுத்தினே போகுதுனாக்கா அப்போ என் வினைகள் சேருதா இல்லை கழிக்க முடியுமா? வேணா முன்னாடி வந்து நிற்குது, மறைக்குது, போக விடாமல் தடுக்குது. போனால் தான் உருப்படுறோமே, போக விடாமல் தடுக்குது. போக விடாமல் தடுக்குது அதுதான், வந்தவங்களையும் பண்ண விடாமல் தடுக்குது அதுதான். யாரே அவங்க செஞ்ச கர்மா, கர்மான்றது சும்மா விடாது சாமி, அதை கரைச்சி முடிக்கிற வரைக்கும் நம்மளை முன்னேற விடாது. எப்போவுமே நம்ம காலாண்டியாக உட்காந்துக்கின்னு நம்ம ஒரு அடி மேலே தூக்கலான்னு தூக்குவோம், அந்த காலை தூக்கும்போது இந்த காலை பூச்சி வலிக்கும். கர்மாவுக்கு அவ்வளோ பலம் உண்டு. அப்போ என்ன பண்ணணும், அனுபவிச்சால் மட்டும்தான் இது முடியும். அது அனுபவிச்சா மட்டும்தான் வேற வழி தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது, வேற வழிக்கு தீர்க்கறதுக்கு வழியே இல்லை. அதுக்கு ஒரே வழி இந்த பாடம் தான். இந்த பாடத்தில் எழுதுற அக்னியால் மட்டும்தான் எந்த கர்மாவையும் அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆனால் துன்பப்படணும், துன்பப்பட்டு துயரப்பட்டால் மட்டும்தான் ஞானம் சாத்தியம். சுகமாலாம் அனுபவிக்க முடியாது. ஆமாம், கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தால் கூட அதை இந்த பிறவியில் முடிக்க போகிறோன்னா தள்ளி விட்றான் எல்லாத்தையும். இதையும் அனுபவிச்சிருங்க. மற்றவங்களெல்லாம் அளவு கொடுக்குறான் சாமி. இப்போ நான் ஒரு பிறந்துட்டேன், நீ இந்த பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நீ இதெல்லாம் அனுபவித்து முடிக்கணும்னு எனக்கு கொடுத்துட்டேன் அளந்து, நான் அது வரைக்கும் முடிச்சுட்டு போகிறேன். ஆனால் மகன்கள் அப்படி இல்லை, ஞானம் பாதையில் போகிறவங்களுக்கும் அப்படி இல்லை. இருக்கிறதையும் கொடுத்ததையும் அனுபவிச்சிடறான், ஏற்கனவே சேர்த்ததையும் அனுபவிச்சிடறாங்க, அடுத்தது பிறப்பு எடுத்து வர வேண்டியதை முடிச்சிடுறாங்க, ஏற்கனவே சேர்த்ததையும் முடிச்சிடுறாங்க. அப்போனா என்ன அர்த்தம், அனுபவிக்கிற வேதனைகளும் துன்பங்களும் அதிகமாகும். அப்போ அதை தான் சொன்னார் ஐயா, துன்பங்களும் துயரங்களும் ஒருத்தரை தேடி தேடி வருதுன்னா இறைவன் கிட்ட வந்துட்டான்னு அர்த்தம். இறைவன் கிட்ட வந்தானா என்ன அர்த்தம், பிறவி இல்லாத நிலைக்கு நாம் போக போகிறோன்னு அர்த்தம். கண்டிப்பாக அதுதான் காரணம் சாமி. அப்போ துன்பப்படுறவங்களும் துயரப்படுறவங்களும் என்ன நினைக்கிறோம், நாம் நல்ல வழியில் போய் நிற்கிறோம், எது வந்தாலும் ஏற்றுப்போம், எங்கே போய் முடியுதோ முடிட்டோம் பார்த்துடலான்னு அமைதியாக நின்று நிதானத்தோடு முயற்சி பண்ணி போக 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 இதெல்லாமே சாத்தியம். திமிரி ஏந்துக்கணும் முயற்சி பண்ணோன்னா மேலே ஒரு கொட்டு கொட்டி திருப்பி வைப்பாங்க, அது ஒன்றுமே தவிர்க்க முடியாது.
எல்லாம் இறைவனுடைய செயல் தான். ஆமாம். ஆத்மா ஆத்மா